நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய கையில் அருமையான ஊமத்தை வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த ஊமத்திலேருந்து என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறீங்க? நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. இலை, பூவு, தண்டு அத்தனையிலையும் மருத்துவம், எல்லாத்துலேயும் மருத்துவம் தான் நிச்சயமாக இருக்கு. சூப்பர் சூப்பர். இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த ஊமத்தையில் மருள் ஊமத்தை, பொண்ணு ஊமத்தை, வெள்ளை ஊமத்தை, கரு ஊமத்தை, இது மாதிரி நிறைய ஊமத்தையில் நிறைய இருக்கு. இலை வந்து எல்லா வைத்தியங்களுக்கும் பயன்படும். ஆனால் பூ பார்த்தீங்கன்னா நமக்கு கரு ஊமத்தை பூ மட்டும்தான் பயன்படும். இந்த கரு ஊமத்தை வந்து இந்த பூ எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேலே இருக்கிற பூவை எடுத்துக்குவோம், உள்ளே இருக்கிற அந்த மகரந்தத்தை தூக்கி போட்டுருவோம். இதில் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த சூழ் தண்டு தான், மகரந்த தண்டு தான். அந்த கருவமத்தையில் இருக்கிற அந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னா, இன்றைக்கி வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பஃப் அடிக்கிறாங்க. அது மாதிரி அடிக்கிறவங்களாம் அந்த ஆதி காலத்தில் இந்த பஃப் வராததுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுருட்டு செய்வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூள் எடுத்துக்குவாங்க, ஒரு 4 அல்லது 5 சூள் எடுத்து சுருட்டு மாதிரி சுற்றுவாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு மூச்சு திணறல் வருதோ அப்போ அந்த சுருட்டை பற்ற வச்சு 4 இழுப்பு இழுத்துட்டு அமுச்சிடுவாங்க. வித்தின் செகண்ட் சூப்பர் சூப்பர் ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ள களை வெட்டிட்டு இருப்பான். மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டவன் 4 தம்மு இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பக்கம் ஏர் ஓட்டுவான், களை வெட்டுவான், ஏதோ ஒரு வேலையை செய்வான். அவ்வளோ ஒரு அற்புதமான உடனடி ரிலீஸ் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கருவமத்தையோட சூழ் தண்டு. சூப்பர் சூப்பருங்க. ஆமாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இலை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காது சார்ந்த நோய்களுக்கு பயன்படுது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதில் வந்து வெளிச்சி வந்துருச்சும்பாங்க, சீ வருதும்பாங்க, காது இறைச்சல்பாங்க, ஓட்டாயிடுச்சு, இறைச்சல் ஆயிடுச்சு, சவுண்டு வருது, பூச்சி மாதிரி கத்துதுன்னுவாங்க. அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு தைலம் காய்ச்சுவாங்க. அது வந்து மட்டன் தைலம் அப்படின்ட்டு, அது வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். அந்த தைலத்தை காலையில் 2 சொட்டு, நைட்டு 2 சொட்டு வந்து காதில் விட்டு வரும்போது, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காய் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருந்தாக பயன்படுது. இதை சுத்தி பண்ணணும். வைத்தியரோட அனுமதி இல்லாமல், அவங்க மேற்பார்வை இல்லாமல் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய புத்தியை பேதலிக்க செய்யக்கூடியது இந்த செடி. ஆமாம். ஏன்னா இது அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது தெரியாமல் பயன்படுத்தினா பைத்தியம் பிடிச்சிடும். ஆமாம். அதனால் இது விஷத்தன்மை உடையது. மருத்துவ ஆலோசனை படி தான் பயன்படுத்தணும். ஆனால் இதில் மருந்துகள் இருக்குது. விஷத்தையே மருந்தாக மாற்றக்கூடியது தான் நம்முடைய சித்தர்கள். நிச்சயமா. ஒவ்வொரு பாசனங்களும் பார்த்தா விஷம் தான், ஆனால் அதையே மருந்தை மாற்றிருக்காங்க. அதுபோல் இதையும் மருந்தை மாற்ற முடியும். ஆனால் மருத்துவ ஆலோசனைப்படி செய்யுங்க. அதனால் ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதோட விதை பயன்படுது. மருள் ஊமத்தை இன்னும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக வேலை செய்யும் மருள் ஊமத்தை. சின்ன விதையாக இருக்கும். அது எடுத்து பட்டாக்க ஒட்டிக்கும், சட்டையில் ஒட்டிக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சுயமாக பரிசோதனை பண்ணி நீங்கள் மருந்தாக செஞ்சு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டால் அவங்க செஞ்சு தருவாங்க. அவங்களோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதை செஞ்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஐயா. சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஆலோசனை படி கேட்டிங்கன்னா இதனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக உங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வலி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. பயனுள்ள தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து விஷச்செடின்றதுனால யாரும் பயன்படுத்த வேண்டாம். மருத்துவ ஆலோசனை பண்ணி பயன்படுத்த சிறந்த மருந்து. ஏன் விஷச்செடின்னு சொல்கிறேன்னா, இப்போ எல்லாம் எருக்கம் இருக்குல்ல, எருக்கம் பூவே வந்து விஷம்னு சொல்கிறீங்க. ஆனால் எருக்கம் பூவும் மிளகும் சேரும்போது அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீசிங், அதாவது ஒரு சளி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக வந்து நிறைய கம்பெனிகள் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுவாச கொடாரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகளாக வெளியே வருது. அதான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷத்தையும் அமிர்தமாக மாற்றலாம், மருந்தாக மாற்றலாம். அதுக்கு அனுபவங்கள் தேவைன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பதிவு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த ஒரு அருமையான பதிவில் உங்களை அன்பை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி. வணக்கம். ஐயா. வணக்கம்.